இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியோட ஆஃபீஸுக்கு போலீஸ் அதிகாரிங்கெல்லாம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த முருகன் கூட இருக்கிற ஹெட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அவன் யார் என்னன்றது தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, சார் அவன் அந்த ஆளுங்களோட ஒரு இடத்துல தான் மீட்டிங் போடுறான். அந்த குடோனுக்கு நம்ம போனால் கண்டிப்பாக அந்த ஹெட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, சீக்கிரமாக அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், அப்போ தான் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த அதிகாரிங்க சொல்கிறாங்க, சார் நீங்களே எங்கள் கூட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அவன் யார் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட உதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கார்த்தியும் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு அந்த குடோனில் மருது அவங்க ஆளுங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த அதிகாரிங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ எல்லாருமே தலை திரிக்க ஓடிடுறாங்க. அப்போது மருது மூஞ்சில் ஒரு மாஸ்கை போட்டுட்டு வெளியில் ஓடுறாங்க. நம்ம கார்த்தி சும்மா இருப்பாரா? அந்த மருதை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் கையில் இருக்கிற ஆர்டிஸ்கையும் வாங்கிடுறாங்க. மூஞ்சில் இருக்கிற மாஸ்கை கலட்டினதுக்கப்புறம் அவர் தலை திரிக்க ஓடிடுறாரு. ஆனால் நம்ம கார்த்தி மூஞ்சில் ஒரு பஞ்சு விட்டுருப்பாங்க. அப்போ அவருக்கு அந்த முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த காயம் ஒரு அடையாளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மருது பின்னாடி ஒரு டேட்டு போட்டிருப்பாரு. அதையும் நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த அதிகாரிங்கெல்லாம் கார்த்தி கிட்ட கேட்பாங்க, என்ன சார் அவன் மிஸ் ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்லுவாங்க, ஆமாம் சார் அவன் மிஸ் ஆயிட்டான், ஆனால் அவன் கிட்ட இருக்கிற இந்த மாஸ்க்கும் ஆர்டிஸ்க்கும் நான் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன் முகத்தில் நான் குத்திட்டேன். அந்த காயம் கூட அவன் முகத்தில் அப்படியே தான் இருக்கும். அவன் முதுகு பின்னாடி ஒரு டேட்டு இருக்கும். அந்த டேட்டு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை வச்சு எப்படியாவது கூடிய சீக்கிரமாகவே அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி அந்த அதிகாரிங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க. இந்த சைடு மறுநாள் காலையில் ரேவதியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி ரேவதிக்காக புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க, ரேவதி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த புடவை தான் ஒருத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சம்புஸ்ரீ சொல்கிறாங்க, ரேவதி இது நம்ம வீட்டில் நடக்கிற என்கேஜ்மெண்ட்மா, அதனால அம்மா கொடுக்குற புடவை தான் நீ கட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு ரேவதி போனதுக்கப்புறம் சம்புஸ்ரீ கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, நீ வேணா பாரு, என்னோட பொண்ணு நான் கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வருவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ரோகிணி சூப்பரான ஒரு வேலையை பண்ணி வச்சிடறாங்க. சம்புஸ்ரீ கொடுத்த புடவையில் நம்ம ரோகிணி காஃபியை கொட்டிடுறாங்க. அப்போ ரேவதி பார்த்து, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, என்ன ரேவதி நான் வீம்க்குனேவா பண்ண, கையில் இருக்கிற காஃபி தெரியாம கொட்டிடுச்சுடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ரேவதி என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் ரோகிணி சொல்லுவாங்க, சரி விடு, அம்மா கொடுத்த புடவை தான் இப்படி கரையாயிடுச்சுல, இப்போ உங்க எம்டி புடவை கொடுத்துருக்காருல அதை கட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்லுவாங்க, என்னக்கா அம்மா எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ரோகிணி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க, நீ முதல்ல இந்த புடவை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரேவதியும் கார்த்தி வாங்கி கொடுத்த புடவை தான் கட்டிட்டு போவாங்க. நம்ம சாம்புஸ்ரீ அதை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுவாங்க. நம்ம சாம்புஸ்ரீ ரேவதி கிட்ட கேட்பாங்க, என்னம்மா ரேவதி நான் கொடுத்த புடவையை கட்டாம எதுக்கு எம்டி கொடுத்த புடவையை கட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் கொடுத்த புடவையில் காஃபி கொட்டிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம சாம்புஸ்ரீக்கு அப்போ தான் புரியுது, இது எல்லாமே இந்த ரோகிணியோட வேலையாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்புஸ்ரீ சரி விட என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த சைடு நம்ம மருது நிற்பாங்க. அப்போ நம்ம கார்த்தி மருதுவை பார்ப்பாங்க. மருது கண்ணத்தில் அடிபட்ட காயம் இருக்கும். அப்போ நம்ம கார்த்தி மயில்வாகனம் கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்க சகல அவன் கண்ணத்தில் என்ன காயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மயில்வாகனம் சாம்புஸ்ரீ கிட்ட சொல்லுவாங்க, என்னத்த நல்ல நாள் அதுவுமா மருது கண்ணத்தில் இப்படி ஒரு காயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மருது சொல்லுவாங்க, இல்லத்த நான் போயிட்டு இருக்கும் போது கதவுல நல்லா அடிச்சுக்கிட்டேன், அதனால தான் இப்படி ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே கார்த்திக்கு டவுட் வரும், நம்ம அந்த குடோன்ல ஹெட்டை கண்ணத்தில் தானே அடித்தோம், ஒரு வேளை இவன் தான் அந்த ஹெட்டாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி யோசிக்க ஆரம்பிக்க, மறுபக்கம் நம்ம கார்த்தி நம்ம தெரியாமல் எதையும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இந்த சைடு மருது கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம மருது கதவு கிட்ட கை வச்சிருப்பாங்க. உள்ளக்க போகும்போது கரெக்டாக நம்ம மயில்வாகனம் அந்த கதவை படார்னு சாத்திடுவாங்க. நம்ம மருது கையில் கதவு நஞ்சு கையில் ஒரே ரத்தமாக வரும். இதை பார்த்ததுமே மயில்வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ராஜராஜன் கிட்ட சொல்லுவாங்க, மாமா இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் ரேவதியை நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு வந்திருப்பான், அந்த கையில் மோதிரத்தை ஃபஸ்ட்டு போட முடியுமா, இப்போ பார்த்தீங்களா எப்படி வழியில் துடிக்கிறான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ராஜராஜனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் மாப்பிள்ளை நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டுறீங்க, கடைசியில் இந்த மருதி இந்த பொண்ணே வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சாம்புஸ்ரீலாம் ஓடி பார்க்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ளை கையில் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே மருது சொல்லுவாங்க, நான் கதவு கிட்ட கை வச்சிருந்தேன், யாரோ தெரியாமல் கதவை சாத்திட்டாங்க போல, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ரேவதி சொல்லுவாங்க, விடுங்கம்மா இப்போதைக்கு இந்த என்கேஜ்மெண்ட்
தேவையா, அவர் கையில் வேற அடிபட்டுருச்சு, அது மட்டும் இல்லாமல் நிறைய தடங்கள் வேற வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ராஜராஜன் சொல்லுவாங்க, ஆமா ஐஸ்வரி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போ கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கு, இதுவே ஒரு அபசகுணம் தான், இப்போ போயிட்டு அந்த கையில் மோதிரத்தை போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சாமுஸ்வரி சொல்லுவாங்க, நிறுத்துங்க, இது எல்லாமே நீங்கள் போடுற ட்ராமா தானே, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சாமுஸ்வரி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ராஜராஜன் சொல்லுவாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த என்கேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை, நீ என்ன தைரியம் இருந்தால் நம்ம பொண்ணு பழசெல்லாம் மறந்ததை சாக்கா வச்சுட்டு இப்படி வேற இடத்திற்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணியிருப்பேன், இதை நாங்கள் விட்டுருவோமா, கண்டிப்பாக ஒரு தடங்களும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் சொல்லுவாங்க. இந்த சைடு நம்ம சூரியகலா வந்து சாமுஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க, இப்போ என்னத்த பண்ணுறது, இப்போ அந்த கார்த்தி பையன் வேற நின்றுட்டு இருக்கானே, இவன் முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடக்கலைன்னா பெரிய அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சாமுஸ்வரி சொல்லுவாங்க, மோதிரம் மாற்றினாதான் என்கேஜ்மெண்ட் நடந்ததா அர்த்தமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரேவதி கையில் நீங்கள் மோதிரம் போட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சாமுஸ்வரி சொல்லுவாங்க. அப்போது நம்ம மயில்வாகனம் சொல்லுவாங்க, என்ன தான் நீங்கள் பண்ணாலும் சரி, கடைசியில் கார்த்தி தான் ரேவதி கையில் மோதிரத்தை மாற்ற போகிறாரு, அதையே நீங்கள் பாருங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் சொல்லிடுவாங்க. இந்த சைடு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சூரியகலா வந்து எரிச்சலாகி போவாங்க. கார்த்தி கண்ணில் மட்டும் படக்கூடாது, கார்த்தி கண்ணில் பட்டுட்டா அவ்வளோதான், நம்மளோட கதையெல்லாம் புட்டு வச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரியாமல் சூரியகலா ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சூரியகலா வந்து மருது கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு மருது கண்ணத்தில் ஏன் இவ்வளோ பெரிய அடி அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மருது சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது சூரியகலா, நேற்று நடந்த ஒரு பிரச்சனைலாம் அந்த கார்த்தி தான் என் கண்ணத்திலே அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கிட்ட சூரியகலா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், அவனை பழி வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் உனக்கு கிடச்சிருக்கு. நாளைக்கு கோயிலில் அவங்க அம்மாவோட ஆசிரமத்தில் தான் அன்னதானம் போடுவான், அந்த அன்னதானத்தில் நம்ம விஷத்தை கலந்துட்டா கண்டிப்பாக அந்த பழி கார்த்தி மேலே தான் விழுகும். அப்புறம் கார்த்தியை யார் நினச்சாலும் காப்பாற்றவே முடியாது. கார்த்தின்னு யார் என்னன்னு தெரியாமல் உன்கிட்ட மோதிட்டு இருக்கான்ல, நீ நேருக்கு நேராக அவன்கிட்ட மோது அப்படிங்கிற மாதிரி சூரியகலா சொல்ல இதை கேட்ட நம்ம மருதும் சரி சூரியகலா நான் அதே மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாப்பாட்டில் விஷத்தை கலந்துடுறாங்க. அது யாருக்குமே தெரியாது. இந்த சைடு நம்ம ராஜா வந்து வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது பசிக்குதேன்ட்டு சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. அப்போ நம்ம ராஜாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம கார்த்தி ராஜாவை பார்க்க வர அப்போ ராஜா கிட்ட எல்லா விஷயமும் கேட்பாங்க, என்னாச்சு ராஜா, என்னத்தை திண்டு தொலைஞ்சு, ஏன்டா இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்து கிடக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராஜா சொல்லுவாங்க, இல்லப்பா கார்த்தி, நான் வந்து அன்னதான வேலையெல்லாம் எப்படி போதும் சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு போய் பார்க்க போனேன், அப்போ பசிக்குதேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன், அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே நம்ம கார்த்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த அன்னதான சாப்பாடுல யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ராஜா சொல்லுவாங்க, சீக்கிரம் போப்பா, இன்னொரு சாப்பாடெல்லாம் போட்டிருப்பாங்க, யாரும் சாப்பிட போறாங்க, சீக்கிரம் போயிட்டு யாரையும் சாப்பிட விடாம தடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி ராஜா சொல்ல இதை கேட்ட நம்ம கார்த்தியும் ஓடி போவாங்க. கரெக்டான நேரத்துக்கு வந்து அந்த இடத்துல யாரையும் சாப்பிட விடாம நம்ம கார்த்தி தடுத்துடுறாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம மருது தான் அப்படிங்கிறது நம்ம கார்த்திக்கு தெக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் வருது, எதுக்காக மருது நம்மள பழி வாங்கணும்னு துடிக்கிறான், ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம கார்த்திகா அந்த டாட்டூ கண்ணுக்குள்ள வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அப்பதான் மயில்வாகனம் கிட்ட சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எனக்கு என்னமோ நாங்கள் தேடிட்டு இருக்க ஹெட் வந்து வேற யாரும் இருக்க முடியாது, மருதா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட மயில்வாகனம் சொல்றாங்க, எப்படிப்பா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நாங்கள் தேடிட்டு இருக்க அந்த ஹெட் முதுகுக்கு பின்னாடி ஒரு டேட்டோ இருக்கும், அந்த டேட்டோ மட்டும் யார் போட்டிருக்கான்னு தெரிஞ்சுட்டா போதும், அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிடலாம், ரேவதியோட வாழ்க்கையை நான் காப்பாற்றின மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த மகேஷ் நம்பி ரேவதியோட வாழ்க்கை பாலா போச்சு, இப்பயும் அதே மாதிரி நடக்கக்கூடாது, அத்தை கோவத்தில் யாரையாவது பிடிச்சி ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க, கடைசியில் அது ரேவதிக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சகலை, நான் அவன் முதுகெல்லாம் அந்த டேட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம மயில்வாகனம் மருது யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம கார்த்திகிட்ட சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் மருது யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.